ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. வேலூர் புதிய பேருந்து நிலையம் அருகே சாலையில் மழைநீர் தேங்கியுள்ளதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ஜான் பிரிட்டோ வழங்க கேட்கலாம். ஜான் பிரிட்டோ, தமிழகத்தில் பெய்து வரும் தொடர் மழையால் ஆங்காங்கே தண்ணீரானது தேங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த பகுதியில் தண்ணீர் தேங்கியுள்ளதால் வாகன ஓட்டிகள் எவ்வாறு சிரமப்பட்டு வருகிறார்கள்? விவரங்களை சொல்லுங்க. யுவராணி, வேலூர் மாவட்டம் முழுவதும் கடந்த சில தினங்களாக மாலை மற்றும் இரவு நேரங்களில் இடியுடன் கூடிய தொடர் கனமழையானது பெய்து வருகிறது. இந்த நிலையில் வேலூர் மாவட்டத்தின் மைய பகுதியாக கருதப்படும் கிரீன் சர்க்கிள், வேலூர் புதிய பேருந்து நிலையம் ஆகிய பகுதிகளில் தற்பொழுது மழைநீரானது அதிக அளவில் தேங்கி காணப்படுகிறது. இதனால் அவ்வழியாக செல்லக்கூடிய வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகி இருக்கிறார்கள். குறிப்பாக பாதாள சாக்கடை திட்ட பணிகள் முறையாக பராமரிக்கப்படாததால் தற்பொழுது இந்த மழைநீரானது ஆங்காங்கே தேங்கியிருப்பதாக கூறப்படுகிறது. உடனடியாக மாநகராட்சி நிர்வாகம் இந்த விவகாரத்தில் உரிய கவனம் செலுத்தி எதிர்வரும் காலத்தில் மழைநீர் தேங்குவதை முழுமையாக தவிர்த்திட உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என வாகன ஓட்டிகள் அரசுக்கு கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். யுவராணி, விவரங்களுக்கு நன்றி ஜான் பிரிட்டோ.